ஹலோ எவ்ரிஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மெடிக்கல் மாஃபியாவை பற்றி தான். நான் என்ன நினைக்கிறேன் மெடிக்கல் மாஃபியாவை பற்றின்னு. நான் எல்லா வீடியோவை மேக் பண்ணதுக்கு முன்னாடியும் அதை பற்றி ரீசர்ச் பண்ணுவேன். ஒரு ஓப்பன் மைண்டோட தான் ரீசர்ச் பண்ணுவேன். ஆனால் இந்த வீடியோவை பற்றி நான் ரீசர்ச் பண்ணுறதுக்கு நான் போகும்போது ஃபுல்லாகவே இந்த மெடிக்கல் சைடில் நம்ம ப்ளஸ்ஸை கொடுக்கணும், மெடிக்கல் மாஃபியா ஒன்றும் இல்லைன்னு அந்த மைண்ட் செட்டோட தான் உள்ளே போனேன். ஏன்னா இந்த இந்த மெடிக்கலுக்கு ஆப்போசிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜன். நான் ரிலீஜனுக்கு எதிரானவன். இந்த மந்திரம் தந்திரம் இதெல்லாமே மக்களுக்கு பயத்தால தான் இதுங்க எல்லாமே ஓடும். மெடிக்கல் சயின்ஸ் அது உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா அது உண்மை. அதை பேக் பண்ணுறதுக்கு எவிடன்ஸ் உண்டு. ரிலீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு இலவுமே கிடையாது. ஆனால் நான் உள்ளே போய் இதை பற்றி நான் ரீசர்ச் பண்ணும்போது மெடிக்கல் மாஃபியான்னு ஒரு விஷயம் உண்மையில் இருக்குது. வடிவேலுக்கு ஒரு காமெடியை உண்டு, கிட்னியை எடுத்துகிட்டு போகிறது. அதாவது அந்த காலத்தில் இந்த மாதிரி நிறைய கிட்னியை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை ஒரு காமெடி அவேர்னஸ் வீடியோவை பார்த்து ஒரு காமெடி மாதிரி வடிவேல் அதை ஒரு படத்தை பண்ணியிருப்பாரு. இப்போ திறமை உள்ள டாக்டர் தான் இதை பண்ண முடியும், திறமை இல்லாதவன் பண்ண முடியாது. இந்த மருத்துவமும் இந்த மந்திரமும், அதாவது ரிலீஜனும் ஹாஸ்பிட்டலும் ஒரே விஷயத்துல இருந்து தான் வந்திருக்கு. பழைய காலத்துல வைத்தியர் தான் மந்திரவாதி, மந்திரவாதி தான் வைத்தியர். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன். இப்போ உள்ள மெடிக்கல் சிஸ்டத்துக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீக்ல உள்ள ஒரு ஆளு ஹிப்போக்ரட்டிஸ். இவர் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளவர். இவர் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் தந்திரத்துல இருந்து தனியா இந்த மருத்துவத்தை மட்டுமே பிரிச்சு எடுத்துட்டு போன ஆளு. டாக்டர் தொழிலை ஏன் எல்லாருமே மதிக்காங்கன்னா அந்த தொழில் சேவை கூட ஒத்து போவோம். டாக்டர் தொழில் ரொம்ப புனிதமான ஒரு தொழில். அந்த புனிதத்துக்கு வேண்டி, அதாவது அந்த புனிதத்தால நிறைய ஸ்டாண்டர்ட் ஒரு ஆளுக்கு கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்டாண்டர்டுக்குன்னே டாக்டரை படிக்க தொடங்குறாங்க. இப்போ உள்ள அந்த நீட்டு பிரச்சனையை நீங்க பார்த்தீங்கன்னா அதனால தானே அவங்க பேப்பர்லாம் லீக் பண்ணி அதை லட்சக்கணக்கான ரூபாவை கொடுத்து அதை வாங்கி இப்போ மாட்டி நிற்காங்க. இப்போ இது இல்லீகல்னால தான் நீட் இப்போ மாட்டுச்சு. லீகலியாவே இப்போ என்ன நடக்குன்னா இப்போ உள்ளவங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ்ல இருந்தே நீட்டை படிக்காங்க. மக்கப் பண்ணி நீட் எக்ஸாமை பாஸ் ஆகி டாக்டர் கொண்டு போய் சேர்றாங்க. அவங்க ஸ்டாண்டர்டுக்கு வேண்டிதான் போறது. இப்போ எல்லாரும் மதிப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ அந்த மந்திரவாதி, அதாவது இந்த ஸ்பிரிச்சுவலும் இந்த மெடிசனும் ஒரே இடத்துல இருந்தா வந்திருக்கு. எல்லாருமே இவங்கள மதிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தொழிலே சேவை செய்யற தொழில். அந்த மதிப்புக்கு வேண்டி அந்த அந்த மதிப்பு, அந்த உண்மையில அந்த சேவை செய்யறதை விட்டுட்டு அந்த மதிப்புக்கேன்னு ஒரு கூட்டம் போறது இயல்பு தான். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இந்த உண்மையில இந்த சேவை செய்யணும் அந்த பெர்சன்டேஜ் கூட குறைஞ்சிட்டே வருது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய டாக்டர் படிக்காத மேடை கர்ம வீரர் காமராஜர் தான். ஏன்னா அவர் சேவை செஞ்சது அப்படி. அதே மாதிரிதான் கெக்கனும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டாக்டர். இப்போ டாக்டருக்கு சேவை செய்யறதுனால தான் டாக்டர்னு பேர் இருக்கு, எம்பிபிஎஸ் டாக்டர். அதே மாதிரி தான் டாக்டர் ரேட்டுன்னு இருந்து பிஹெச்டி சயின்டிஸ்ட். ஒரு ஆள் ஏன் சயின்டிஸ்ட் ஆகிறான்னு கேட்டிங்கன்னா மனுஷங்களுக்கு மனுஷங்களுக்கு வேண்டிய ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு மனுஷனுக்கு வாழ்க்கையை இன்னும் மேலே ஆக்குறதுக்கு. அதனால தான் அவன் டாக்டர் ரேட் பிஹெச்டின்னு இருக்கான். பாட்டம் லைன், நம்ம மற்றவங்களுக்கு சேவை செஞ்சாலே நீங்க டாக்டர் தான். நம்ம இந்த தடுப்பூசியை பார்ப்போமே, கோவேக்சினும் கோவிஷீல்டும் உண்டு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் எப்படியாச்சும் ஒரு தடுப்பூசி வேணும்னு ப்ராப்பர் டெஸ்டிங் ஒன்றும் இல்லாமல் டெஸ்டெல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட் ஒன்றுத்தையுமே அவங்க பார்க்காம சீக்கிரமாக உள்ளே விட்டுட்டாங்க. அதுக்குள்ளே போனால் நிறைய பாலிடிக்ஸ் போயிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் இந்த செக்மெண்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா மக்களோட பயத்தை பற்றி. இப்போ நம்ம கொரோனாக்கு ஆரம்பத்தில் பார்த்தோம்னா, அதாவது கொரோனா இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி கொரோனாலாம் இந்தியாவுக்கு உள்ளெல்லாம் வரவே முடியாது. ஸ்பெஷலி தமிழ்நாடுக்குள்ளேயே வர முடியாது. ஏன்னா இங்கே உள்ள கிளைமேட் அப்படி, இந்த சூடுக்கெல்லாம் அது தாக்கு பிடிக்காது. அப்படி மீடியாவும் சரி, மீடியாவில இருந்து நம்ம ஆளுங்க ஒன்றுக்கு ரெண்டாத்து அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சாங்க.
அது வந்துட்டுங்க. வந்த பிறகு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு ஜீன் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா நம்ம முன்னோர்களுக்கு உணவு வழக்கம் எல்லாமே வந்து அப்படி இருந்ததுன்னு. ஆனா என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து இறந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசியெல்லாம் வந்த பிறகு இப்போ இந்த வருஷம் வந்து அந்த கோவிஷீல்டுக்கு அந்த மேல உள்ள பிரச்சனை அதுல வந்து என்ன ஆச்சுன்னா, கோவிஷீல்டை பத்தி வீடியோ வந்து பார்க்குறது வாட்ஸ்அப் வீடியோ. அதனால அதுக்கு சைடு எஃபெக்ட் அதுக்கு வீடியோ பார்க்கறது உடனே வந்து ஒரு மாதிரி வந்து இந்த பயம் வந்து வந்திருக்கும். உடனே என்ன பண்ணுறதுனா வந்து எல்லாருக்கும் அந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் வந்து பண்ணாரு. அவங்கள பிடிச்சு கேட்டவங்க சொல்லுவாங்க, ஆமா நான் பார்த்து எனக்கு இதாயிடுத்து, அதனால எல்லாருக்கும் நான் அனுப்பி விட்டேன். அதாவது எல்லாருமே வந்து அதை பார்த்து பயப்படணும்னு. எனக்கு மன நிம்மதி போயிட்டு, அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மன நிம்மதியும் போகணும்னு எல்லாருக்குமே அந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்றாரு. அப்படி ஒரு மாதிரி பண்ணி தந்து கிடக்குறாரு. இப்படி போய் இந்த கோவிஷீல்டு வந்து இப்படி போயிட்டு இருக்கும்போது கோவேக்சின்கார வந்து சந்தோஷமா இருக்கானே, அவனையும் பிடிச்சி கீழே இழுத்து போடணும்னு அவனையும் பிடிச்சி கீழே இழுத்து போடுறாரு. இந்த 2 கூட்டத்துல வந்து இன்ஜெக்ஷன் போடாமலே ஒரு கூட்டம் வந்து இருந்து, அந்த கூட்டம் தான் இருக்கலே மோசமான ஒரு கூட்டம். ஏன்னா கொரோனா டைம்ல நமக்கு எப்படி நம்மளுக்கு கிளியரா வந்து தெரிஞ்சு, எவன் வேணாலும் நாசமா போட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு கூட்டம் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் அப்படிதான் வந்து இருந்தாங்க. இன்ஜெக்ஷன் போடாம நியாயம் பேச தெரிஞ்சவங்க. ஏன்னா வந்து அவனுக்கு உண்மையில வந்து இதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருந்தான். அவன் ஒரு விஷயத்த சொல்லும்போது வந்து நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து சொல்றத பார்த்தா வந்து இந்த சயின்ஸை பார்த்துலாம் நாங்கள் சொல்லுறோம், இதுக்கு வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு பயம்தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு. இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூல் டேஸ்ல இருந்து இருக்கும்போது ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக முடிச்சிருந்தோம்னா வந்து நம்ம இருக்கலே மேலே வந்து நம்ம புக்கை வந்து வைப்போம். ஒன்றும் முடிக்காட்டா வந்து நம்ம என்ன பயந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டால் வந்து இருக்கலே அடியில் வந்து வைப்போம். அதே மாதிரி தான் இவங்க பயம் வந்து எல்லாரையும் பிடிச்சு முன்னாடி இழுத்து போடுறாரு. நான் மட்டும் போக மாட்டேன், எல்லாரையுமே வந்து இழுத்து போடுறாரு. ஒருத்தர் உண்மையில இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் கான்ஃபிடன்ஸ் ஆத்து இதெல்லாம் வந்து இல்லை இன்ஜெக்ஷன் வேண்டான்னு அவன் சொல்லி இருந்திருந்தான்னா வந்து அவன் வந்து இந்த சயின்ஸை வச்சு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா அவனுக்கு பின்னாடி அப்போ ஒரு கூட்டம் வந்து சேரும். இந்த கொரோனா காலத்துல தான் வந்து ஒரு ஆளுக்கு உண்மையான கேரக்டர் வந்து வெளியே வந்து நம்ம வந்து கோலன்னு சொல்லிட்டு இருக்கவன் எல்லாமே வந்து உண்மையில வந்து வீரன் வந்து இருந்தான். வீரன்னு சொல்லிட்டு நாட்டகம் பண்ணிட்டு இருக்கவன் தான் வந்து உண்மையில வந்து கோலையா வந்து இருந்தான். இப்போ நாங்க வந்து என்எஸ்எஸ் கேம்ப் காலேஜ்ல போகும்போது கூட ஒரு ஆள் வந்து வந்திருந்தாரு. எங்க காலேஜ்ல வந்து இந்த கொரோனா டைம் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒருத்தருமே வந்து அடக்கம் பண்ணவருக்கு வரல. இவரை தான் தைரியமா போய் வந்து செத்த உடம்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு தைரியமா போய் வந்து அடக்கம் பண்ணாங்க. அதனால அவருக்கு வந்து இந்த இந்திரா காந்தி அவார்டை கொடுத்து ஆஸ்திரேலியாக்கெல்லாம் அந்த ஐநா சபையை கொண்டு போனாங்க அப்படின்னு எல்லாம் வந்து அவரே வந்து சொன்னாரு. இப்போ எனக்கு ஏரியால கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு முஸ்லீம் வந்து எல்லாரையுமே வந்து அடக்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மாஸ்க்கும் போடல, இன்ஜெக்ஷனும் போடல. அவரை பார்க்கும் போது ஆனா எனக்கு வந்து ஒரு தைரியம் வந்து தெரிஞ்சு, அப்போ இந்த கூட்டம் நான் சொன்னேன் தானே, இந்த பயந்து வந்து ஒரு ஸ்டோரியை வந்து உருவாக்குற கூட்டம், அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா வந்து இவனுக்கு வந்து ஒன்றும் ஆகாது, இவனுக்கு அதுக்க எதிர்ப்பு சக்தி இருக்கு, ஆனா இவன் வந்து கேரியரா இருப்பான், இவன் போய் எல்லாரும் கொடுத்துருவான்னு இந்த கூட்டம் வந்து சொல்லிட்டு வந்து இருந்து. பாட்டம் லைன் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கனா வந்து இறக்குறது வந்து நேச்சுரல். அது எப்படி வரும் நம்மளுக்கு தெரியாது. நீ ஒரு நோயிலிருந்து நீ சரியானா கூட வந்து ஏதோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒன்று வந்து உன்னை கொண்டு தான் போக போகுது. அப்படி வரும்போது வந்து நம்ம யோசனைகள் அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது வரும்போது நம்ம பயத்தை வந்து விஸ்வரூபம் இருக்க விட்டு அப்படி பண்ணுறது எல்லாமே வந்து தப்பு. ஏன்னா வந்து பிறப்பும் இறப்பும் நம்ம கையில கிடையாது. நம்ம எப்படி நம்ம யோசிச்சு நம்ம வந்து ஒரு முடிவை எடுக்கிறோம், அது வந்து நம்ம கையில தான் வந்து உண்டு. மெடிக்கல் மாஃபியாவும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல வந்து மேலதான் வந்து இருந்து. எனக்கு லெக்சர் வந்து சொன்னாரு, கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் நேரம் வந்து ஒரு ஆக்சிஜன் டேங்க் வந்து விலை வந்து ரொம்ப மேலே போயிட்டு கவர்மெண்ட் அதை விற்கணும்னு சொன்ன விலையை வந்து அந்த ஏஜென்சி எல்லாமே வந்து விற்கலை. ஏன்னா வந்து டிமாண்ட்ல இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 lakhs கொடுத்து வாங்கினாராத்து எங்ககிட்ட வந்து சொன்னாரு. மாஃபியானா வந்து அப்படிதான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சுயநலத்துக்கு தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது வந்து ஒரு டெரரிஸ்ட் கூட்டம் மாதிரி வந்து கொள்கைக்கு வேண்டியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஆகாது.
இதை வந்து நான் கிளியரா வந்து உங்க மனசுல வந்து எடுத்துக்கோங்க. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து கியூர் பண்ண முடியாத டிசீசஸை இந்த மெடிக்கல் சைடு வந்து கியூர் பண்ண முடிஞ்சும் பண்ணாம இருக்காங்களா லாபத்துக்குன்னு தான் வந்து இந்த செக்மெண்டோட வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ராயல் ரேமோண்ட் ரிஃப் ஒரு அமெரிக்கன் இன்வென்டர் கேன்சரை குணம் ஆக்குற ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சராத்து. அதை பிடிக்காட்ட டாக்டர்ஸு அமெரிக்கன் அசோசியேஷனை வச்சு வந்து அந்த மிஷினை வந்து வெளியே வரவே அவங்க விடலை. அப்படி அந்த ஐடியாவே வந்து அழிச்சிட்டாங்க. ராயல் ரீஃப் வந்து ஒரு டாக்டராக இருந்தாலும் வந்து அவருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் ஒன்று இல்லை. இந்த மிஷின் வந்து அவர் வியாபாரத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து இந்த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அவங்க கோரிக்கையை வந்து இப்படி தான் வந்து ஜட்ஜுக்கு முன்னாடி வந்து வச்சாங்க. இவருக்கு ராயல் ரீஃப்ல தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த டாக்டர்ஸும் மருந்து கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. இந்த மிஷின் வெளியே வந்துட்டுனா வந்து அவங்களுக்கு அந்த மருந்துனால வந்து லாபம் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க ராயல் ரீஃப் தரப்புலேருந்து வந்து முன்னாடி வந்து வச்சாங்க. 2013 டேலஸ் பயர்ஸ் கிளப் வந்து ரிலீஸ் வந்து அவர் இது வந்து ஒரு உண்மையான கதையை வந்து மையமாக வச்சு எடுத்தாரு. இந்த படத்தோட ஹீரோ வந்து ரயன் காஸ்லிங். இந்த படத்தில் இவருக்கு வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து உண்டு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவிக்கு மருந்தெல்லாம் வந்து ரொம்ப வந்து விலை வந்து அதிகமாக வந்து இருந்து பக்கத்து நாட்டான மெக்சிகோவில் வந்து இதுக்கு பாதி விலை தான் வந்து இருக்கு. அது கூடயே வந்து அமெரிக்கன் அந்த டாக்டர்ஸ் அசோசியேஷன் வந்து அப்ரூவ் பண்ணாத நிறைய மெடிசன் வந்து மெக்சிகோவில் வந்து இருக்கு. அங்கே உள்ள மருந்தை வந்து அமெரிக்காவில் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவர் வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அது கூடயே உள்ள அந்த லீகல் பேட்டில் அதெல்லாம் தான் வந்து படத்தில் வந்து காணிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட நல்லா வந்து இன்னொரு அமெரிக்கன் டைரக்டர் வந்து கிளியராக வந்து அமெரிக்காவில் நடக்கிற இந்த மெடிக்கல் வியாபாரத்தை பற்றி வந்து கிளியராக வந்து பேசியிருப்பாரு. மைக்கேல் மோர்னு ஒரு டேரக்டர் வந்து அவருக்கு 2007 ரிலீஸ் ஆன சிக்கோ டாக்குமெண்ட்ரி படத்தில் வந்து இதை பற்றி கிளியராக வந்து பேசியிருப்பாரு. கேன்சர்னு ஒரு வார்த்தை வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து என் காரில் வந்து கேட்டுட்டே வந்து இருந்திருக்கு. எனக்கு ஒரு 10 வயசுலாம் இருக்கும்போது வந்து தீவில் வந்து ஆஞ்சலினா ஜோலிக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர்னு வந்து நான் கேட்டதாக எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் சர்ச்சில் உள்ள ஒரு ஆண்டிக்கு வந்து இந்த நாக்கில் கேன்சர், அதுக்கப்புறம் இந்த நாக்கை மட்டும் அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி அவங்க வெளியே எடுத்தாங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து அப்போ தெரிஞ்சு. அது கூட வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் நிற்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை வந்து வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கேன்சர். என் பக்கத்தில் தான் வந்து பிளேன்லலாம் வந்து உட்காந்து வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் அம்மா கிட்ட பேசும்போது வந்து கடவுள் எப்போ வந்து கூப்பிடுறாருன்னு தெரியாது, நான் அதை பற்றி நினைக்க மாட்டேன்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது வந்து நானே வந்து ஏர்போர்ட்டில் வந்து அதை கேட்டது வந்து இருந்தேன். 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரில் வந்து அவங்க ஃபோட்டோ வந்து இருக்கு, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னு. அவங்க கடைசி காலத்தில் அவங்க யாருன்னே அவங்க மறந்தராட்டெல்லாம் வந்து பேசிட்டு வந்திருந்தாங்க. உண்மையில வந்து கேன்சரை சரியாக்குறதுக்கு ஒரு ஒரு மிஷினையோ ஒரு மருந்தையோ கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அதை சுற்றி உள்ள மார்க்கெட் வந்து இப்படி தான் வந்து இருந்திருக்கும். க்யூர் வந்து இங்கே இருக்குது, ஆனால் நீங்கள் இங்கே போகணுன்னா வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து செலவு பண்ணணும். எங்களுக்கு வந்து அந்த வசதி வந்து இல்லை. நீங்கள் செலவு பண்ணால் நாங்கள் வந்து உங்களை அங்கே அனுப்பி வைப்போம், இல்லாட்டா வந்து அதை வந்து இங்கே கொண்டு வருவோம். இப்படி தான் வந்து உண்டு. ஸோ ஒரு பெரிய ஒரு பணக்காரன் வாரானா அவனுக்கு வந்து இந்த எல்லா வசதியுமே வந்து கிடச்சிரும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து ஆகும். ஸோ உண்மையில் வந்து ஒரு க்யூர் வந்து கேன்சருக்கு இருந்திருந்தா ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கேன்சர் நோயால் வந்து இறந்துருக்க மாட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிளோட ஃபவுண்டரு. அவர் 2011 கேன்சரில் தான் வந்து இறந்து வந்து போகிறாரு. இப்போ வந்து ராயல் ரீஃப்க மிஷின் வந்து என்ன பண்ணுன்னா வந்து சவுண்டு வேவ்ஸை வச்சு இந்த கேன்சர் செல்லை வந்து அழிக்கும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா பல மடங்கு ஸ்ட்ராங்கான தான் வந்து கீமோதெரப்பியும் ரேடியேஷனும். அதனால வந்து கேன்சர் ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். இது வந்து மனுஷங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான். ஆனால் அது நிறைய ஆயிட்டுனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ராயல் ரீஃப் கிட்ட இருந்து இந்த மிஷினை வந்து கொண்டு போகிறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுக்கு லீடிங் மேன் ஹெட்டான மாரிஸ் ஃபிஷ்மேனு. இந்த மாரிஸ் ஃபிஷ்மேன் காலத்தில் தான் வந்து சிகரெட் வந்து ஹெல்த்தின்னு வந்து அங்கீகாரம் பெற்று மார்க்கெட்டுக்கு வந்து போச்சு. அமெரிக்காவில் உள்ள பேஸ்பால் பிளேயர் பேப் ரூத்துக்கு இறப்புக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னு பார்க்கும்போது மெயின் காரணம் வந்து சிகரெட்டாக வந்து இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து சிகரெட் வந்து கேன்சரை வந்து காஸ் பண்ணுவோன்னு அப்படின்னு வந்து போச்சு. ஆனால் இந்த மாரிஸ் ஃபிஷ்மேனுக்கு காலத்தில் வந்து சிகரெட் வந்து ரொம்ப ஹெல்தி அப்படின்னு தான் வந்து இந்த மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து இருந்தாங்க.
மாரிஸ் ஃபிஷ்மேன் வந்து ஒரு யூதர், ராயல் ரீஃப் வந்து ஒரு நான் யூதர். இப்போ வந்து இந்த யூதர்னு எல்லாமே இப்படிதான் பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா வந்து இதே யூத வம்சாவளியில வந்த ஆளு தான் வந்து ஜோனஸ் ஸ்லக். இவர் தான் வந்து போலியோக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்ச ஆளு. எங்க என்எஸ்எஸ்க்கு நாங்க போகும்போது ஆளு வந்து இவரை பத்தி வந்து சொன்னாரு. இவர் வந்து இந்த போலியோ மருந்தை வந்து இந்த தடுப்பூசியை வந்து கமர்ஷியல் ஆக்குறதுக்கு விடல. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து எல்லா யூதரும் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை கொண்டாடுறதை விட இவரை தான் வந்து கொண்டாடுவாங்க. யூத வம்சாவளியிலேயே மிகப்பெரிய ஆளு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜோனஸ் லக் தான். ஹாரி ஆக்சேன் இன்னொரு ஆளு வந்து அவருக்கு அந்த மூலிகை எல்லாம் வச்சு வந்து கேன்சரை குணம் ஆக்குற ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சாராத்து அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இவரையும் பார்த்தா வந்து இந்த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் தான் வந்து அந்த மருந்தை வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்து வந்து போச்சு. என்ன சொல்லிச்சுன்னா வந்து இவர் வந்து டாக்டர் வந்து கிடையாதுன்னு. இந்த இவரு கூட பார்த்தீங்கன்னா வந்து கேன்சரை சரியாக்குற மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு இவர் சொன்னாரு. ஆனா இவரே வந்து கேன்சர்ல தான் வந்து இறந்து வந்து போறாரு. அதுக்கப்புறம் வந்து வைத்தியர் சபி. இவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கன் வைத்தியர். இவரும் பார்த்தீங்கன்னா வந்து மூலிகை மூலியமாத்து நான் வந்து கேன்சருக்கு வந்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இவருக்கு புகழ் வந்து எந்த அளவு பெருசுனா வந்து மைக்கேல் ஜாக்சனே பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து எல்லாரும் கூட வச்சு வந்து கொண்டு போவாரு. இவருக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிக்கல் அசோசியேஷன், இந்த மருந்து கம்பெனிங்க எல்லாம் வந்து இவருக்கு மெத்தட் எல்லாமே வந்து ப்ரூவன் கிடையாதுன்னு இவருக்கு எல்லாத்தையும் கொண்டு போனதாத்து இருக்கு. சபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆசிரமத்தை வந்து வச்சிருந்தாரு. அந்த ஆசிரமத்துல வந்து யோகா சொல்லி கொடுக்கறது, இயற்கை கூட போய் இருக்கிறது, நம்ம வந்து இந்த சாப்பாடு பழக்கத்தை எல்லாமே வந்து மாற்றுறது, ஹெர்பல் மெடிசன், ஹெர்பல் ஃபுட்ஸை வந்து இருக்கிறது. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து கேன்சர் வந்துன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல வந்து அவரை போட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் அடைச்சா வந்து சைக்கலாஜிக்கலி கூட வந்து அவர் வந்து ரொம்ப டேமேஜ் வந்து ஆவாரு. இந்த மாதிரி ஆசிரமத்துல போய் இருந்தா வந்து இந்த கேன்சர் ஸ்ப்ரெட் வந்து ஓரளவு வந்து அது தடுக்கும். நிறைய பேருக்கு வந்து அது அப்படியே ஸ்டாப்பும் ஆயிரும். அதை வந்து இந்த மம்முத்திக்க இந்த சொர்க்கோத்தம் படத்துல வந்து காணிச்சிருப்பாங்க. பாட்டம் லைன் வந்து நம்ம கேன்சரை வந்து எப்படி பார்க்கணும்னா வந்து அவனுக்கு வந்து அவனுக்கு அந்த இறப்பு வந்து அவனுக்கு வந்துருச்சு. ஏன்னா எல்லாரும் ஒரு நாள் வந்து சாவதான் வந்து போறோம். இந்த நோயிலிருந்து நம்ம வந்து கியூர் ஆனாலும் வந்து ஏதோ ஒரு விஷயம்னால வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து சாவராம போறோம். அப்படிதான் வந்து இந்த கேன்சரை வந்து நம்ம வந்து பார்க்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே, மருத்துவமும் மந்திரவாதியும் வந்து ஒண்ணுன்னு. ஆரம்பத்துல வந்து இவங்க 2 பேர் வந்து ஒரு ஆளா தான் வந்து இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு ஆள் வந்து பிறக்கும்போது இந்த மருத்துவம் வந்து கூட இருப்பான். ஒரு ஆள் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவம் தான் வந்து கூட இருப்பான். ஸோ அந்த ஆளுக்கு நம்பிக்கையை சொல்றவர் வந்து இந்த மருத்துவர் தான். அதுதான் வந்து மந்திரம். மந்திரம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நம்பிக்கையை தான் வந்து கொடுக்கணும். இப்போ அது எங்கேயோ வந்து லெக்கும் பிரேக் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதுக்கு பிகினிங் ஸ்டேஜை பார்த்தோம்னா வந்து மந்திரம் தான் ஒரு ஆளுக்கு நல்லா வாழ்றதுக்கு ஒரு 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 டூல் மாதிரி. அது அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கறது தான் வந்து மந்திரம். எனக்கு இன்னொரு லெக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து பிரச்சனை. ஸோ வந்து அவர் ஆந்திர பிரதேசத்தில் போய் வந்து ஒரு டாக்டரை வந்து பிடிச்சி வந்து ஆப்ரேஷன் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணுறாரு. அவருக்கு ஃப்ரெண்டு வந்து அப்போ வந்து சடனாக அவரை வந்து கூப்பிட்டு வந்து இந்த ஆப்ரேஷனை வந்து ஒரு நியூரோ சர்ஜன் தான் வந்து பண்ணணும். ஏன்னா ஒரு நரம்பு கட்டானா கூட வந்து நீ வந்து பேரலைஸ்ட் ஆயிடுவ. அதாவது அந்த இடுப்புக்கு கீழே வந்து உன்னால் நடக்க முடியாமல் போயிடும்னு. உடனே அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் அவர் வந்து அந்த ஃபிக்ஸ்டான அந்த அப்பாயின்மெண்ட் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஒரு பெஸ்ட் நியூரோ சர்ஜனை வந்து தேடுறாரு. தேடி வந்து கண்டுபிடிச்சி வந்து அவர் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லும் வந்து ஆச்சு. அவர் ஏன் வந்து இந்த விஷயத்த வந்து ஏன்னா இது வந்து அவருக்கு பர்சனல் விஷயம். அவர் ஏன் வந்து எங்ககிட்ட இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணாருன்னா வந்து எங்ககிட்ட வந்து அவர் வந்து சொல்றாரு, நீங்க தான் வந்து முடிவு எடுக்கிறத வந்து படிக்கணும், டிசிஷன் மேக்கிங். ஏன்னா வந்து ஒரு புக்லயுமே அது இருக்காரு. நம்ம தான் வந்து முடிவு எடுக்கணும். அதுக்கு தான் வந்து அவர் வந்து அந்த அவருக்கு லைஃப்ல நடந்த இந்த விஷயத்த வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணாரு. இப்போ நான் எதுக்கு இந்த வீட்டில் இதை சொல்றேன்னா வந்து 100 டாக்டர் இருப்பான். ஒரு டாக்டர் தான் அவங்ககிட்டயே இருந்துடக்கூடாது. நம்ம கிட்ட தான் வந்து இந்த முடிவு எடுக்கிற பொறுப்பு வந்து இருக்கு. நம்ம கிட்ட தான் அந்த பவரும் இருக்கு. இந்த டாக்டர் இல்லாட்டா வேற ஆளு. இந்த டாக்டருக்கு முடியலையா, இந்த டாக்டர் நம்மளை யூஸ் பண்றானா, வேற எவ்வளவோ டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள தேடி நம்ம போனோம். நான் வந்து திருப்பியும் சொல்றேன், மருத்துவமும் மந்திரமும் வந்து ஒரே இடத்துல இருந்தா வந்து வந்திருக்கு. ஒரு ரிலீஜியஸ் லீடர்
அவனை நம்பி வரவங்கள வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுருப்பான். அதே மாதிரி தான் நீங்கள் டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி டாக்டராகத்தான் இருப்பான். அவனை விட்டு நம்ம எப்படி வந்து வெளியே போகிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம். நம்ம எப்படி நினைக்கணும்னா வந்து இந்த டாக்டர் இல்லாட்டா வேற டாக்டரு, இவருக்கு முடியலைன்னா வேற ஆளு அப்படின்னு வந்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம சைடில் தான் வந்து டிசிஷன் மேக்கிங் வந்து இருக்கு. நம்ம சைடில் தான் வந்து இருக்கணும். நம்மளுக்கு வந்து வேற ஒரு ஆள் வந்து டிசிஷனை வந்து மேக் பண்ணக்கூடாது. உயிர் போகிற அந்த நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு செகண்ட் வந்து ஒரு பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி வந்து வரும். அதாவது ஒருத்தன் உயிர் போகும்போது அவன் மூச்சை வந்து இழுத்து தான் வந்து விடுவான். நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து, அந்த டைம் வந்து அவன் உடம்பு ஃபுல்லாவே வந்து ஒரு எனர்ஜி வந்து வரும். அந்த நியூரான் வேவ்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாவே போகும். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா வந்து, அவனுக்கு உயிர் வந்துட்டு திருப்பி வந்து அந்த செகண்ட்லயே வந்து போயிரும். இது ஏன்னு நம்ம சயின்டிஃபிக்கல் இதோட நம்ம பார்த்தோம்னா வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. நான் ஆரம்பத்துல சொன்னேன் தானே, மருத்துவமும் மந்திரவாதியும் வந்து ஒண்ணுன்னு. ஸோ நம்ம இப்போ இந்த ரிலீஜன் சைடில் போனால் வந்து இதுக்கு நம்ம வந்து ஒரு பதிலை வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்க வந்து முடியும். எல்லா மதமும் பார்த்தீங்கன்னா வந்து ஆத்மான்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கு. இந்த ஆத்மா வந்து எதுனா வந்து நம்ம எண்ணங்கள் தான். அது வந்து பிரெயின் வேவ்ஸ் தான், எனர்ஜி தான். அது இல்லாமல் அந்த ஒரு அறிவில் இருந்து வரக்கூடிய இந்த பிரெயின் வேவ்ஸ் ஒன்றுமே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு உறவு மட்டும் இருந்தால் வந்து அவன் வந்து வெறும் மண்ணு தான். ஸோ அவனுக்கு இந்த நேரம், அவனுக்கு உயிர் போகிற இந்த நேரம் வந்து அவனுக்கு ஃபுல்லாகவே இந்த எனர்ஜி வந்து பேர்ஸ்ட் ஆகும்போது வந்து அவன் வந்து அவனுக்கு பழைய வாழ்க்கையை வந்து அவன் வந்து திருப்பி வந்து வாழுறான். இப்போ நம்ம தொடும்போது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு சிக்னல் வந்து அனுப்பும். அதே மாதிரி நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கை அனுபவங்கள் இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சாவக்கூடிய அந்த நொடியில் வந்து அவன் வந்து திருப்பி வந்து வாழுறான். வாழ்ந்து முடிச்ச ஆளுங்களுக்கு இப்படி ஒருத்தன் வந்து சின்ன வயசுலயே வந்து இறந்து போறான்னா வந்து அவனுக்கு இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து உண்டு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாவக்கூடிய அந்த நேரம் பல வாழ்க்கையை வந்து வாழுறான். ஏன்னா வந்து இன்ஃபினிட் உலகம் இருக்கு, இன்ஃபினிட் ரியாலிட்டிஸும் இருக்கு. அவனால என்ன வேணாலும் ஆயிருக்க முடியும். அவன் வந்து எல்லா வாழ்க்கையுமே வந்து அவன் வந்து வாழுறான். சாவை வந்து ஒருத்தராலையுமே வந்து ஜெயிக்க வந்து முடியாது. தியானம் பண்ணி கடவுளான புத்தாவே பார்த்தீங்கன்னா வந்து 80 இயர்ஸ்ல ஏதோ வந்து அவர் வந்து இறந்து தான் வந்து போறாரு. புத்தருக்கு இதுலேருந்து பார்த்தா வந்து இந்த மனுஷ உடலை விட்டு வந்து அவர் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சைடு இந்த எனர்ஜி மாதிரி வந்து அவர் வந்து வாழ்ந்து அப்படி போனதாத்து வந்து இருக்கு. அதே மாதிரி தான் எல்லாருமே. ஸோ இந்த டாக்டர் உயிர் வர நேரமும் உயிர் போகிற நேரமும் அவங்க தான் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது அந்த மந்திரம் அந்த தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை அவன் வந்து கொடுத்தே வந்து இருக்கணும். அது டாக்டர் மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள ஆளுங்க கொடுக்கலாம். அப்படி அப்படி கொடுத்தா வந்து அது வந்து ஒரு பாசவே அவன் வந்து இந்த எனர்ஜில இருந்தா இந்த உலகத்துக்கு வந்தா திருப்பி அந்த எனர்ஜிக்கே வந்து அவன் போறது மாதிரி அங்கதான் இப்போ எல்லாருமே அப்படிதான் போறோம். ஸோ வந்து இந்த ஒரு வேலை நம்ம அப்ரோச்சை நம்ம மாத்தினோம்னா, ஏன்னா எல்லா மத குருக்களும் வந்து இதைதான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்திலே உனக்கு எண்ணங்களை வந்து வைக்காத, எப்படி அதை விட்டு அது உன்னை விட்டு போகத்தான் வந்து போகுது. ஸோ வந்து நீ உண்மையை சார்ந்து இரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மர குருக்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கேன்சராலேயோ இல்லை ஏதாவது ஒரு நோயினால இல்லாத ஒரு ஆள் வந்து இறக்குறான்னா அதை வந்து முடிவாக வந்து பார்க்காம வந்து அது வந்து ஒரு இன்னொரு வாழ்க்கைக்கு இன்னொரு உயிருக்கு அது வந்து ஒரு தொடக்கமாக வந்து பார்க்கணும். இப்போ ஃபிசிக்ஸ்லேயே வந்து உண்டு ஒரு எனர்ஜி வந்து அழியாது, அது வந்து இன்னொரு எனர்ஜியாட்டு தான் வந்து கன்வெர்ட் வந்து ஆகும்னு. இயற்கை ரூலே வந்து அப்படிதான். ஸோ அப்படி நினச்சோன்னா வந்து இந்த 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 அரசியல் நிறைஞ்ச இந்த பாலிடிக்ஸ்ல இருந்து நம்மளால வந்து ஒரு சால்வேஷன் நம்மளால வந்து தப்பிக்க வந்து முடியும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு மனுஷங்க, உண்மையான இந்த மத குருக்கள் டாக்டர் உண்மையான மனுஷங்களே வந்து அதுதான் வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லணும். ஸோ அதை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கேன். ஓகே, திஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.